ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என் பையனுக்கு ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் டே. நேற்று நேச்சுரல் ஆர்ட்டுன்னு சொல்லி ஒரு எக்ஸிபிஷன் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அதோட டிஸ்பிளேஸ் எல்லாம் தான் வச்சுருந்தாங்க. சரி, அதை போய் பார்த்துட்டு அவருக்கு ஸ்போர்ட்ஸ்னால் ரொம்ப இஷ்டம். ஆக்சுவலி ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுவார். ஸ்போர்ட்ஸ் டே வருது, எப்போ ஸ்போர்ட்ஸ் டே வருதுன்னு கேட்டுகிட்டே இருந்தார். ஃபைனலி அந்த டே வந்துடுச்சு. அவங்களுக்கு 2 ரேஸ் வச்சுருந்தாங்க. ஒன்று 50 மீட்டர் ரன்னிங் ரேஸும், இன்னொன்று கோன் பேலன்ஸிங் சொல்லிட்டு 2 ரேஸ் வச்சுருந்தாங்க. 2துலேயுமே தலைவர் ஃபஸ்ட்டு வந்துட்டார். பயங்கர ஹாப்பி. அதுக்கப்புறம் ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் நடந்தது. அதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. காலையிலேயே ப்ரௌன் சன்னா ஊற வச்சுட்டு போயிருந்தேன். சரி, வந்து இடியாப்பம் பண்ணிக்கலான்ட்டு மாவு பிசைஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் எப்படி பண்ணுவேன்னா, 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அது கூட ஒரு பெரிய வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிவிடுவேன். அது கொஞ்சம் வதக்கிட்ட அப்புறம் லைட்டாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிப்பேன். இது கொஞ்சம் வதங்கிட்ட அப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு அது கொஞ்சம் ஆறுன அப்புறம் அதை அரைச்சி வச்சுக்கலாம். அந்த பேனில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வதக்கிட்ட அப்புறம் அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிவிட்டு பச்சை வாசனை போகிற வரையும் கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு அப்புறம் இந்த கொண்டக்கடலை வேக வச்சது இதில் ஆட் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கிரேவி திக் கன்சிஸ்டன்சியில் வேணும்னா 2 டேபிள் ஸ்பூன் கோகோனட்டு, சீரகம், சோம்பு, மிளகு, 4 முந்திரி பருப்பு இதெல்லாம் ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றி கிரைண்ட் பேஸ்ட்டை அரைச்சிடணும். அந்த பேஸ்ட்டும் அந்த கிரேவியில் ஆட் பண்ணிடணும். அந்த கிரேவி ரெடி ஆகிறதுக்குள்ளே இடியாப்பம் ஊற்றிடலான்னு சொல்லிட்டு இடியாப்பத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு இட்லி பிளேட்டில் எண்ணெய் தடவிட்டு இடியாப்பம் பிழியறது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். பட் இருந்தாலும் இடியாப்பமும் கொண்டக்கடலை கிரேவியோட காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் வீக்லி ஒன்ஸ் இல்லை 2 வீக்ஸ் ஒன்ஸ் பண்ணிவிடுவேன். இட்லி பாத்திரத்தில் இடியாப்பத்தை வேக வச்சு எடுத்தாச்சு. இடியாப்பமும் ரெடி, கொண்டக்கடலை கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. தென் அப்புறம் என்ன சர்வ் பண்ண வேண்டியது தான். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.